ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் அனைவருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம சேனல் வந்து ஒரு 35,000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளவுமே உங்களோட சப்போர்ட் தான். அதே சமயத்துல எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்னால முடிஞ்ச வரைக்கும் நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதை பார்த்து நாங்க இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்து தான் நாங்க இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டிக்கெட் புக் பண்ணோம். எங்களுக்கு டிக்கெட் கிடைச்சது. ஸோ எங்களாலேயும் புக் பண்ண முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் டைம் போனாலும் எங்களால நல்லபடியா தரிசனம் பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து நீங்க தொடர்ச்சியா கமெண்ட் செக்ஷன் ஆகட்டும், டெலிகிராம்ல ஆகட்டும் நிறைய பேர் ஷேர் பண்றீங்க. ஸோ இது எல்லாமே கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பா சொல்லுங்க. அது ரிலேட்டடான வீடியோ நம்ம சேனல்ல கண்டிப்பா போஸ்ட் பண்ணுவோம். அதே சமயம் நம்மளோட டெலிகிராம் சேனலுமே ஒரு 3600க்கு மேல மெம்பர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். சாட் குரூப்ல 900க்கு மேல மெம்பர்ஸ் வந்து இருக்கீங்க. இதுல இருக்கிறதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில கூட அவங்க இந்த போட்டோஸ் எல்லாமே அந்த கவுண்டர்ஸ்ல போயிட்டு டிக்கெட் வாங்கினவங்க ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இந்த டைமுக்கு இந்த டோக்கன் கொடுக்குறாங்க, இந்த டைமுக்கு நாங்க இந்த இடத்துல போய் ரூம் புக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. இது எல்லாமே யாருக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னா, டிராவல் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் அடுத்து தர்ஷன் போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் உங்களோட ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம தரிசனம் போயிட்டு மூலவரை பார்த்துட்டு வர்றது ஒரு விஷயம், நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க போய் தர்ஷன் பார்த்துட்டு வர்றது இன்னும் நமக்கு நிறைய புண்ணியங்களை சேர்க்கும். ஸோ அதனால தொடர்ந்து உங்களோட ஹெல்ப்பை வந்து கண்டிப்பா அடுத்தவங்களுக்கு பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான அப்டேட்ஸ் என்னென்ன இருக்குன்றத டீட்டெயிலா பார்க்கலாம். ஒவ்வொரு நாளுமே காலையில 5ல இருந்து 6 மணிக்குள்ள ஆஃப்லைன்ல டோக்கன்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இது வந்து கீழ் திருப்பதியில இருக்க 3 இடங்கள்ல இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ட்ரெயின்ல டிராவல் பண்ணக்கூடிய ஒரு பேசஞ்சரா இருக்கீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைட்ல இருக்க கோவிந்தராஜசுவாமி சத்திரம் இங்கேயும் டோக்கன் நீங்க வாங்கிக்கலாம். மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு போறவங்களா இருந்தீங்க, பஸ்ல டிராவல் பண்றவங்களா இருந்தீங்கன்னா மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், இதை விட்டீங்க அப்படின்னா அலிப்பிரி கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடத்துலயுமே கொடுக்குறாங்க. இந்த சனி ஞாயிறு இந்த 2 நாளுமே ஆஃப்லைன் கவுண்டர்ஸ்லயுமே கூட்டம் வந்து அதிகமா இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. காலையில வந்து ஒரு 7 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல் டெலிகிராம் குரூப்ல வந்து ஒரு நண்பர் ஒரு போட்டோ ஷேர் பண்ணியிருந்தாரு. இதுதான் சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிக்கெட் கொடுக்கக்கூடிய கவுண்டர். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு லைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாத் மாதிரி போட்டிருக்காங்க. இதுல ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னா லைன் சுத்தி சுத்தி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ரொம்பவே ஹெவி க்ரௌடு தான். காலையில ஒரு 6:40க்கு ஸ்டேட்டஸ் பாத்தீங்க அப்படின்னாலே வந்து நைட்டு 7 மணில இருந்து 11 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய டிக்கெட்ஸ் தான் வந்து ரன்னிங்ல வந்து இருந்துச்சு. அதை தொடர்ந்து வந்து இந்த டைம் ஸ்லாட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7:20க்கு நைட்டு 9, 10 மணி 11 மணி ஸ்லாட் டிக்கெட் தான் வந்து பேலன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8:11, இது 8:11ஓட ஸ்டேட்டஸ். இதுவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவர் டிக்கெட் வாங்கும் போது ஷேர் பண்ணதுதான். நைட்டு 11 மணிக்கான ஒரு 1371 டிக்கெட் தான் வந்து 8:11க்கு அவைலபிள் இருந்துச்சு. ஸோ அதுலயும் ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தாங்க, நான் காலையில 4 மணிக்கு வந்து இந்த 4 மணி 3 மணி இந்த மாதிரி டைம்ல எல்லாம் போயிட்டுமே வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க டோக்கன் வாங்குறதுக்கு. ஸோ க்ரௌடு வந்து ரொம்ப ஹெவியா இருந்துச்சு அப்படின்ற விஷயத்த பார்க்க முடிஞ்சதா இருந்தது. அதே போல விடிய காலையில போகக்கூடிய இந்த 300 தர்ஷன் டிக்கெட்லயுமே டைம் ரொம்ப சீக்கிரமா வந்து தர்ஷன் பார்க்க முடியுது. ஆனா இன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு காலையில 4 மணிக்கு நான் வந்து 300 தர்ஷன் டிக்கெட்ல இரவு 2:30 மணிக்கே, அதாவது விடிய காலைல 2:30 மணிக்கே நான் கியூல ஜாயின் பண்ணிட்டேன். 4:30 மணிக்கு தரிசனம் முடிச்சிட்டேன். ஆனா வரிசையில அதிக நேரம் நிற்க வைத்தார்கள். பிறகு சாமி தரிசனம் பார்க்கும் பொழுது வேகமாக தள்ளிவிட்டார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்மளோட சேனல்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு 300 தரிசனத்திலயுமே பாத்தீங்கன்னா கூட்டம் அதிகம். அது மட்டும் இல்லாம டைரக்டா போகக்கூடிய தரிசனத்துல 30 மணி நேரம் ஆகுதுங்க. ஸோ கண்டிப்பா டைம் பார்த்துக்குங்க. அவுட் சைடு வந்து பாத்தீங்கன்னா டிபிசி வரைக்கும் வந்து லைன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெளியிலயுமே லைன் அதிகம் பேர் வெயிட் பண்றாங்க. எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போறது தான் ரொம்ப பெஸ்ட். இந்த 11 மணி ஸ்லாட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த லேட்டஸ்ட் இந்த அப்டேட் பாத்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு மேல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு காலையில இருக்கக்கூடிய விடிய கால 4 மணி ஸ்லாட் டிக்கெட் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது 10 மணிக்கு மேல இருக்கக்கூடிய அப்டேட். விடிய கால 4 மணி ஸ்லாட் மட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து எஸ்எஸ்டி டோக்கன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அதே போல ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நேத்து போயிட்டு ஒரு 6:20க்கு ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அவங்க 7:20க்கு ரூம் வந்து புக் பண்ணிட்டாங்க. 9:30 மணிக்கு அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து வந்திருக்கு. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா மொட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களை எல்லாம் குளிக்க வச்சுட்டு அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து லொக்கேட் ஆயிருந்த அந்த காட்டேஜ் வந்து 2ல இருந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 2ல இருந்து 4 கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான்.
இவங்க வந்து 11:19க்குள்ள தான் வந்து ரூம் என்ட்ரி ஆயிருக்கணும். ஸோ ஒரு 6 நிமிஷம் லேட் ஆகி போனனால ஆட்டோமேட்டிக்கா அவங்க ரூம் வந்து கேன்சல் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க யாத்ரா சதன்ல போயிட்டு லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஒரு 2 மினிட்ஸ்ல எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இவங்க தான் நேத்து வந்து ரூம் வந்து சீக்கிரம் கிடைக்குதுன்ற ஒரு இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அடுத்து போறவங்க ஓகே நம்ம ரூம் வந்து புக் பண்ணிட்டோம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதை கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் மொட்டை போட்டுக்கலாம், ரூமை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பிளான் பண்றதுக்கு இந்த மாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. அதுக்காக தான் ஷேர் பண்ணுங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு சண்டேனால கூட்டம் கொஞ்சம் அதிகம் தாங்க. சாட்டர்டே நேத்துல இருந்தே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 300 தரிசனமும் ஒரு 2ல இருந்து 4 மணி நேரம் ஆகலாம். பட் க்ரௌட் இருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டா இருக்கு. ஃப்ரீ தர்ஷன் டைரக்டா போய் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு 20 ஹவர்ஸ்க்கு மேல தான் ஆகும். ஓகேங்களா? 10ஆம் தேதி நிலவரப்படி 24 மணி நேரம் ஆகிருக்கு. 11ஆம் படி பாத்தீங்கன்னா 30 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. இது நாளைக்கு ஓரளவுக்கு ஆக்கும்போது உங்களுக்கு க்ரௌட் குறைஞ்சிரும். ஸோ செவ்வாய், புதன், வியாழன்ல போறீங்கன்னா நார்மலா இருக்கும். எஸ்எஸ்டி டோக்கன் ஈவினிங்க்கு மேல இருக்க ஸ்லாட்டு இனி நாளைக்கு காலையில தான் 5 மணி டு 6 மணிக்குள்ள இஷ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிளான் பண்ணி போறவங்க அதுக்கேத்த மாதிரி போங்க. இன்னைக்கு இப்ப நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, மத்தியானம் ரீச் ஆகுவீங்க, ஈவினிங் ரீச் ஆகுவீங்கன்னா கண்டிப்பா டோக்கன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நாளைக்கான டோக்கன் வெயிட் பண்ணி தான் வாங்கணும். அப்படி இல்லைன்னா திருமலைக்கு போயிட்டு டைரக்டா இருக்கக்கூடிய கியூல ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமா இருக்கு. அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில ஒரு 9 மணிக்கு 300 தர்ஷன் டிக்கெட் வந்து 22ஆம் தேதியில இருந்து 28ஆம் தேதிக்கு வரைக்கும் ஓபன் பண்றாங்க. யாருக்காவது டிக்கெட் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க. ஒரு மொபைல் நம்பர்ல மேக்ஸிமம் நம்ம வந்து 6 பேர் வரைக்கும் புக் பண்ணலாம். மினிமம் ஒரு நபருக்கும் புக் பண்ணலாம். இதுல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா லட்டு வேணாலும் ஆட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். சில பேர் கேட்பீங்க, ஏன் வந்து எக்ஸ்ட்ரா லட்டுலாம் ஆட் பண்ணாம நீங்க புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்கன்ட்டு. இதுல என்ன இஷ்யூ அப்படின்னா, நம்ம அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு இருக்கும்போது பேமெண்ட்ல ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிக்கெட்டும் கிடைக்காது. அதனால நீங்க டிக்கெட்டை கன்ஃபார்மா புக் பண்ணிக்கோங்க. டைரக்டா போயிட்டு கூட நீங்க எக்ஸ்ட்ரா லட்டு கேட்டு வாங்கிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனால தான் நம்ம சொல்றது. இதை புக் பண்றதுக்கு முக்கியமா 2 விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். அதை பத்தி டீட்டெயிலா ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இது வந்து இந்த டிக்கெட் புக்கிங்னு மட்டும் கிடையாது. அந்த இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து ரூம் புக்கிங் ஆகட்டும், ஸ்பெஷல் அதாவது சீனியர் சிட்டிசன் டிக்கெட் ஆகட்டும், நீங்க எந்த டிக்கெட் புக் பண்ணீங்கனாலும் இதை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப ஈஸியா உங்களால புக் பண்ண முடியும். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க. நிறைய பேர் மார்ச் மாசத்தோட அப்டேட் சொல்லுங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சரி, அதே மாதிரி டெலிகிராம்லயும் கேட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பா நமக்கு தெரிஞ்ச விஷயம் 15ஆம் தேதிக்கு மேலதான் மார்ச் மாசத்தோட 300 ரூபா, 500 ரூபா ஆர்ஜித சேவா எலக்ட்ரானிக் டிப் சீனியர் சிட்டிசன் டிக்கெட் அங்க பிரதர்ஷனம் ஓபன் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து வராது. கீழ் திருப்பதியில இருக்கக்கூடிய ரூம் புக்கிங், திருமலையோட ரூம் புக்கிங், இது எல்லாமே 15ஆம் தேதிக்கு மேலதான் கண்டிப்பா கன்ஃபார்மா வரும். ஏன் இதை நான் வந்து கன்ஃபார்மா சொல்றேன்னா, இன்னைக்கு 12, நாளைக்கு 13, 14ஆம் தேதி 2 புக்கிங் சொல்லியிருக்காங்க. ஸோ 15ஆம் தேதிக்கு மேல 16ஓ 17ஓ மேபி 20ஆம் தேதிக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்போ வந்தாலும் கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஸோ அந்த வீடியோஸ் வந்து செக் பண்ணுங்க. நிறைய பேர் பார்க்காம ரிப்பீட்டடா இப்போ 300 தர்ஷன் பத்தியே ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ எப்பங்க ஓப்பன் ஆகுது, டிக்கெட் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓப்பனிங் அப்டேட் வந்தாலே உங்களுக்கு வீடியோ கொடுத்துருவோம். அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு திருமலையில கூட்டம் கொஞ்சம் அதிகமா தாங்க இருக்கு. நாளை ஆகும்போது ஓரளவுக்கு நார்மல் ஆகும். இன்னைக்கு யாராவது திருமலையில இருக்கீங்க, தர்ஷன் போயிருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க டெலிகிராம் யூஸ் பண்றீங்கன்னா மட்டும் ஜாயின் பண்ணி உங்களுக்கு எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெலிகிராம்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸை மற்றவங்களோட டவுட்ஸை வந்து உடனுக்குடனே கிளியர் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு சான்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கும், அதே போல நேத்து கூட அங்க பிரதர்ஷனம் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு. நான் வந்து நம்ம குரூப்ல 2 பேத்துக்கு புக் பண்ணி கொடுத்தேன். அதே மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இருக்கிறவங்களே வந்து இன்னும் 2, 3 பேத்துக்கு புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் அதுல தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த கமெண்ட் செக்ஷன்ல ஜஸ்ட் நம்ம ரெஸ்பான்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் வந்து டெலிகிராம ப்ரமோட் பண்ணல. ஸோ என்ன விஷயம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னொரு லேட்டஸ்டான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.